ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் நம்ம தியானிக்கிற தலைப்பில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொரு காரியம் தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு காரியம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பார்க்க மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் போய் அந்த வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்களை தேற்றும், உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆபகுக் 2வது அதிகாரத்துடைய 4வது வசனத்தில் கடைசி அப்படி சொல்கிறாரு, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம், கஷ்டமான சூழ்நிலை, கடினமான பாதை, கண்ணீர், கவலை, இப்படி ஏதோ ஒன்று வரும்போது நம்ம உடனே தேடி போகிற ஒரு இடம் எங்கே அப்படின்னா பாஸ்டர்ட்டு போவோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. இல்லை பாஸ்டர் யாரையாவது ஒரு விசுவாசியை நியமிச்சிருப்பார், உங்கள் ஏரியாவில் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இவங்க இருப்பாங்க, இவங்க எங்களோட அசிஸ்டன்ட் பாஸ்டர், இவங்க ஊழியத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தரை நியமிச்சிருப்பார். அவங்கள தேடி ஜெபம் பண்ணுறதுக்காக போவோம். ஜெபம் பண்ண போகிறப்போ அவங்க நம்மளை பார்த்து அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். என்னென்னா, சரி கண்டிப்பாக இது உங்களை ஆண்டவர் இந்த காரியத்தில் விடுவிப்பார், இந்த வியாதியிலேருந்து விடுவிப்பார். அது அவங்களுடைய விசுவாசம். அவங்களுக்கு என்ன விசுவாசம்னா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்றது அவங்களுடைய விசுவாசம். ஆனால் உங்கள் விசுவாசம் அதில் என்ன? அதுதான் இன்றைக்கி கேள்வியே. நம்மை குறித்து மற்றவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்றதை ஆண்டவர் பார்க்க மாட்டார். ஆகாருடைய பிள்ளை அழுது, ஆகாருடைய பிள்ளைக்கு தண்ணி வேணும், ஆகாரம் அழுவுறா, பிள்ளை மறிக்க போது ஆகாருக்கு துக்கம் இல்லாமல் இல்லை, ஆகாருக்கும் துக்கம் இருக்குது. இப்போ ஆகாரும் உட்காந்து அழுவுறா, பிள்ளை அம்பியையும் தூரத்தில் கொண்டு போய் போட்டுட்டு இங்கே தள்ளி வந்து உட்காந்து பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அழுவுறா. ஆண்டவர் ஆகாரோட கண்ணீரை பார்த்தாரோ இல்லையோ, ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை தான் கேட்டார். நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வேணும், நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதில் கிரியை செய்கிற ஆண்டவர். நமக்காக வேற ஒருத்தங்க கிரியை செய்கிறனால, வேற ஒருத்தங்க ஜெபிக்கிறனால, வேற ஒருத்தங்க விசுவாசிக்கிறனால இது செய்யணும்லாம் செய்ய மாட்டார். நிறைய இடத்துல பாருங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து. இப்படி தான் நிறைய இடத்துல பைபிளில் ஆண்டவர் சொல்லுவார், உன் விசுவாசம், உன் விசுவாசம், உன் விசுவாசம். அப்போது நமக்காக மற்றவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்றது மேட்டரே கிடையாது. நாம் ஆண்டவர்கிட்ட எப்படி விசுவாசத்தோடு இருக்கோம், ஏன் விசுவாசம் என்ன? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பிரச்சனையில் ஏன் விசுவாசம் என்ன? இந்த காரியம் நடக்காதுன்னு 10 பேர் சொல்லும்போது ஏன் விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மேட்டர். இந்த விசுவாசத்தை மட்டும் கொஞ்சம் சுயநலவாதியாகவே இருங்க. மற்றவங்க காரியத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறத விட நம்ம நிறைய பேருக்கு அழகாக சொல்லிடலாம். மற்றவங்க பிரச்சனை சொல்லும்போது கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆனால் நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? அதான் அழகாக சொல்கிறாரு, நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான். அதனால் தேவ பிள்ளையே, இது கேட்குற தேவ பிள்ளைங்களே, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் டவுனாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்களேன். இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியாக உங்களை தேடி வந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ.